Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிரேட் டீச்சர் பேப்பர் 1 டெஸ்ட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 7 20 மார்க்ஸ் டெஸ்ட்டு. போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மூதுரை இயற்றியவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆ கபிலர், ஆ நல்லந்துவனார், இ முன்றுரை அரையனார், இ ஔவையார். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஔவையார் இயற்றிய நூல்கள் அல்லாதது எது? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் ஒன்று மட்டும் ஔவையார் எழுதலைன்னு சொல்கிறாங்க. அது எந்த நூல்னு பார்க்கலாம் வாங்க. ஆ புதிய ஆத்திச்சூடி, ஆ மூதுரை, இ ஆத்திச்சூடி, இ கொன்றை வேந்தன். இதில் பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி தான் ஔவையார் எழுதலை. இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருக்காரு. மற்ற 3மே ஔவையார் தான் எழுதியிருக்காங்க. மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இந்த 3மே ஔவையார் தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மூதுரையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆ 30, ஆ 31, இ 35, இ 36. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ 31 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் டேஷ் பற்றி உயர்வாக போற்றினார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் யாரை பற்றி பெருமையாக பாடியிருக்காருன்னு கேட்குறாங்க. அதாவது யாரை பற்றி பெருமையாக எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கல்வியாளர்கள் பற்றி எழுதியிருக்காரா, இல்லை உழைப்பாளிகளா, இல்லை விவசாயிகளா, இல்லை அறிஞர்களா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் நிறைய உழைப்பாளிகள் பற்றி தான் உயர்வாக எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்கு. காமராசரை கல்விக்கண் திறந்தவர்ன்ட்டு சிறப்பு பேர் இருக்குது. அந்த மாதிரி அவரை கூப்பிட்டது யாருன்னு கேட்குறாங்க. பாரதியாரா, அண்ணாவா, இ பெரியாரா, இ காந்தியா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது இப்போது 6th ஒன் பார்க்கலாம். காமராசர் பல்கலைக்கழகம் என டேஷ் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் காமராசர் பல்கலைக்கழகம்ட்டு அங்கே இயங்கிட்டு இருந்த பல்கலைக்கழகத்திற்கு பெயர் வச்சுருக்காங்க. அது எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க. ஆ கன்னியாகுமரியா, இல்லை ஆ திருச்சியா, இல்லை இ மதுரையா, இல்லை இ அரியலூரா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் கரெக்டான ஆன்சர். மதுரையில் தான் காமராசர் பல்கலைக்கழகம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள். காமராசர் மணிமண்டபம் டேஷ் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. காமராசருக்கு மணிமண்டபம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதே ஆப்ஷனு ஆ கன்னியாகுமரியா, இல்லை திருச்சியா, இல்லை மதுரையா, இல்லை அரியலூரா? இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் காமராசர் மணிமண்டபம் இருக்குது. சரி, அடுத்தது 8th ஒன் பாருங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் டேஷ் உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கா, இலங்கையில் இருக்கா, தாய்லாந்தில் இருக்கா, சீனாவில் இருக்கா? இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு இருக்குது. அது 2வது இடம், ஆசியாவிலே 2வது இடம். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வேறு கண்ட்ரியில் இருக்குது. அதுதான் எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சீனா தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. 9th ஒன் பார்த்திங்கன்னா பொறுத்துக. 4 ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரைட் சைடில் அதோட கரெக்டான மீனிங் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா களம், அடுத்தது ஆழி, அடுத்தது சமர், அடுத்தது கழனி. இதில் பார்த்திங்கன்னா களம்னா கப்பல்னு அர்த்தம். களம்னா கப்பல், ஆழினா கடல், சமர்னா போர், கழனின்னா வயல். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். களம்னா கப்பல். ஸோ செகண்ட் ஒன்னில் தான் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு
உமணர் போகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குன்னா பதிற்றுப்பத்தா, இல்லை நற்றிணையா, இல்லை மூதுரையா, இல்லை பழமொழி 400. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நற்றிணையில் தான் உமணர் போகலும்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது நெய்தல் நிலத்திற்குரிய பூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், காந்தலா, தாழம்பூவா, தாமரையா, செங்கழு நீரான்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தல்ன்றது இது குறிஞ்சி நிலத்துக்கு உண்டானது. காந்தல் குறிஞ்சி நிலம். அடுத்தது தாழம்பூ இருக்கு. தாழம்பூ தான் நெய்தல் நிலத்திற்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது தாமரை பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்குரிய பூ தான் தாமரை. அதுக்கு அடுத்தது செங்கழு நீர், இதுவும் பார்த்தீங்கன்னா மருதம் தான். இதுவும் மருதம் நிலத்திற்குரிய பூ தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்தது 12th ஒன் பாருங்க. டேஷ் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. யாருடைய பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. விவேகானந்தரா, இல்லை காமராசரா, இல்லை அப்துல் கலாமா, இல்லை அம்பேத்கரா? இதில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுறாங்க. விவேகானந்தரோட பிறந்த நாள். காமராசரோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் தான் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மொழியின் இறுதியில் வருபவை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் பாருங்க, யா, அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓ, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஊ. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறுதியில் வருபவை எவன் பார்த்தீங்கன்னா ஓ தான். ஆவோ தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் லாஸ்டில் வரும். அதாவது பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ இது லாஸ்டில் வராரு. இதுதான் இது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ணா நூலகத்தில் செயற்கை மரம் டேஷ் தளத்தில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்கிறோம்ல, அதில் செயற்கை மரம் எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு கேட்குறாங்க. முதல் தளத்துலையா, 5ஆம் தளத்துலையா, 7ஆம் தளத்துலையா, 8ஆம் தளத்துலையா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் தான் செயற்கை மரம் இருக்குது. 5ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குது. கணிதம், அறிவியல், மருத்துவம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் 5ஆம் தளத்தில் இருக்குது. 7ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு, சுற்றுலா சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குது. 8ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சியும் அலுவலக பிரிவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்கான். மூதுரையா, ஆசார கோவையா, துன்பம் வெல்லும் கல்வியா, இல்லை நானிலம் படைத்தவனா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நானிலம் படைத்தவன். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 16th ஒன் பார்க்கலாம். 16th ஒன் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்கு. அந்த திருக்குறள் கொடுத்துட்டு ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அது என்ன வேர்டுன்னு எழுதணும். சரி பாருங்க, இந்த திருக்குறள் பார்க்கலாம். சமன் செய்து டேஷ் கோல் போல் அமைந்தொரு பாய் கோடாமை சான்றோருக்கு அணி. இதில் 2வது வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, சார்புடையார், தூக்கும், அமைந்த, பிறர்கண். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூக்கும் தான் இதோட கரெக்டான ஆன்சர். இந்த திருக்குறள் மீனிங் பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பாய் கோடாமை சான்றோருக்கு அணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல் போல்னு கொடுத்துருக்கு. கோல்ன்றது இந்த தராசு இருக்கு இல்லையா, அதுதான் கோல்னு சொல்கிறாங்க. தராசு என்ன பண்ணும், எந்த பொருளை வச்சாலும் அதோட எடைக்கு சமமாக வச்சு
கரெக்டாக காட்டும். அதுதான் வந்து தராசோட வேலை. அதே மாதிரி தான் சான்றோருக்கு எது வந்து புகழை தரும்னா, எந்த காரியத்திலும் எந்த டைம்லேயும் வந்து நடுநிலை தவறாமல் இருந்து கரெக்டாக பண்ணுறது தான் வந்து சான்றோருக்கு புகழ் தரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 17th ஒன், மாசற பிரித்து எழுதுக. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாசு ப்ளஸ் அரை, தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மூதுரை என்பது டேஷ், அகநூலா புறநூலா அறநூலான்னு கேட்டிருக்கு. இவற்றில் ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு அறநூல் தான் கரெக்டான ஆன்சர். மூதுரை வந்து ஒரு அறநூல். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 19th ஒன், ரசீது சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ரசீதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. பற்றுச்சீட்டு, கடவுச்சீட்டு, சீட்டு, ஆ மற்றும் ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆவும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சரிப்பாங்க, இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்று சீட்டு தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தான் இதோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது, கமோடிட்டி சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. கமோடிட்டினா என்னென்னு கேட்குறாங்க. சமுதாயமா? ஆக்சுவலி சமுதாயம்னா கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். தொழில் முனைவோரா, என்டர்ப்ரினர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து தொழில் முனைவோர். நுகர்வோர்னா கன்சியூமர் தான் நுகர்வோர். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பண்டம் தான் கரெக்டான ஆன்சர். கமோடிட்டினா பண்டம் தான் இதோட கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1 டெஸ்ட் பார்த்தோம். நாளைக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.